Hello students, welcome to Chemistry First YouTube channel. In the video la Unit 1 metallurgy la extraction of crude metal பத்தி பார்க்க போறோம். So metallurgical process involves 5 steps. அதுல first step வந்து crushing and grinding of ore. The second step வந்து concentration of ore. அதுல 4 methods பார்த்தோம். And the third step is extraction of crude metal. Okay, extraction of crude metals involves two steps. இதுல ரெண்டு steps இருக்கு. First step பாத்தீங்கன்னா we have to convert the ore into metal oxides. So the corresponding metal oxide-க்கு first convert பண்ணிரணும். இதோட second step பாத்தீங்கன்னா convert பண்ண metal oxide we have to reduce to elemental metal. So elemental metalனா metal வந்து அதோட zero oxidation stateல இருந்தா it is called as elemental metal. So the first step is converting ore into metal oxide and the second step is reducing metal oxide to elemental metal. Okay, இப்ப converting ore into metal oxide பத்தி பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு methods இருக்குது. First method is roasting and second method is calcination. So இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு methods பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி செகண்ட் ஸ்டெப்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு let us know. அத வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். It involves 5 methods. இதுல 5 methods இருக்குது. First method is smelting. The second method is reduction by carbon. Third method is reduction by hydrogen, followed by reduction by metal, and the last method is auto reduction. So இப்ப நமக்கு crude metals இது பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ரெண்டு ஸ்டெப் இருக்குன்னு நல்ல ஐடியா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, செகண்ட் ஸ்டெப்ல 5 மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு क्वेश्चन கேட்பாங்க. In the extraction of metal, ore is first converted into metal oxide before reduction into metal. Why? ஏன் நம்ம வந்து ஒரு ஓர்ல இருந்து மெட்டலை ரெடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா the reduction of metal oxide is easier when compared to reduction of other compounds of metals. So ஒரு மெட்டல் ஆக்சைட்ல இருந்து ஒரு மெட்டலை ரெடியூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி கம்பேர் டு அதோட சல்ஃபைட்ஸோ அல்லது கார்பனேட்ஸோ. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஆக்சைட்ல இருந்து லெட்டை ஈஸியா ரெடியூஸ் பண்ணிடலாம். வேரஸ் லெட் சல்ஃபைடோ அல்லது லெட் கார்பனேட்டோ அது இருந்து நம்மால லெட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். ஸோ அதனால ஒரு மெட்டலை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கன்வெர்ட் தி ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு. ஃப்ரம் தட் வி ஹாவ் டு ரெடியூஸ் தி மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, ஒரு ஓர் எடுத்திருக்கோம். அந்த ஓரை வந்து ஃபர்ஸ்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம், மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து மெட்டலா நம்ம ரெடியூஸ் பண்ணிருக்கிறோம். இதான் வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் முன்ன சொல்லியிருந்தேன், இந்த ஓர்ஸை வந்து மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரோஸ்டிங், த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் கால்சினேஷன். இப்ப ரோஸ்டிங் மெத்தடை பத்தி பார்க்கலாம். சோ ரோஸ்டிங் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரோஸ் RS அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, எஸ் அப்படிங்கறது வந்து சல்ஃபைட மீன் பண்றது. இட் மீன்ஸ் திஸ் மெத்தட் இஸ் யூசுவலி அப்ளைடு ஃபார் தி கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் இன்டு ஆக்சைடு. அதாவது ஓர்ஸ்ல எந்தெந்த சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம ரோஸ்டிங் மெத்தட் மூலமா ஈஸியா ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த ஆக்சைட்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா மெட்டல் நமக்கு கிடைச்சிடும். சோ இன் ரோஸ்டிங் the ore what we are using is rose, RS. Keep it as a trick. RS na sulfide by roasting method. Okay, இப்போ நம்ம என்ன பண்றோம், we have taken the concentrated ore. So concentrated ore na meaning என்ன, so removing the gang particles from the ore is called concentrated ore. இப்போ concentrated ore எடுத்திருக்கோம். அப்புறம் அதுக்குள்ள என்ன பாஸ் பண்றோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பாஸ் பண்றோம். அதை ஒரு ஃபர்னாஸ்ல எடுத்துக்கிறோம். ஃபர்னாஸ்ல எடுத்துட்டு நல்லா ஹீட் பண்றோம். பட் இங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல் ஷுட் பி பிலோ. அதாவது என்னன்னா
நம்ம ஹீட் பண்ற டெம்பரேச்சர் அந்த ஃபர்னஸோட டெம்பரேச்சர் வந்து அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டை விட குறைவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்திருக்கிற ஓர் வந்து லெட் சல்ஃபைடு. இதோட மெட்டல் பாத்தீங்கன்னா என்னது? லெட். லெட்டோட மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 327. பட் நீங்க ஹீட் பண்ற டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? 327 விட லோவரா இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஜிங்க். ஜிங்கோட மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 419. அப்ப நீங்க வச்சிருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும்னா இட் should be below 419. நெக்ஸ்ட் பாருங்க, காப்பர் சல்ஃபைடு. இந்த காப்பர் சல்ஃபைட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் டெம்பரேச்சர் வில் பி வேரியிங் ஃப்ரம் 1084 to 1984. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த டெம்பரேச்சர் கீழே தான் நம்ம வந்து ஃபர்னஸ செட் பண்ணணும். சோ அதுக்காக தான் the word they have given is suitable furnace below the melting point of the metal. So you have understood this point, hope. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் எடுத்துட்டோம். இங்க சொன்ன மாதிரி excess of oxygen இதெல்லாம் conditions. So sulfide ores is mandate in the roasting process because in this process we can convert only the sulfide ores into its oxides. அது oxides வந்து அப்பதான் convert பண்ண முடியும். So the first example பாருங்க, we have taken lead sulfide and we are heating with excess of oxygen. It has been converted to metal oxide with the liberation of sulfur dioxide. இப்போ ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிங்க் சல்ஃபைடு எடுத்திருக்கீங்க. அது கூட எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பாஸ் பண்றீங்க. ஸ்மெல் இந்த ரோஸ்டிங் வச்சு நல்லா ஹீட் பண்றீங்க. ஸோ அதாவது ஃப்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு என்னவா இது வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. சல்ஃபைடு ஹாஸ் பீன் கன்வெர்டட் டு ஜிங்க் ஆக்சைடு. நம்மளோட மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு வித் தி லிபரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, காப்பர் சல்ஃபைடு எடுத்திருக்கீங்க. சோ அது கூட ஆக்சிஜன் பாஸ் பண்ணிருக்கீங்க. சோ ஹீட் பண்ணும்போது அது என்னவா மாறிடுச்சுன்னா காப்பர் ஆக்சைடா மாறிடுச்சு வித் சல்ஃபர் டை ஆக்சைடு. சோ இப்போ நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம்? ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஃபைன். ஆனா இங்க எடுத்திருக்கீங்க இல்லையா இந்த ஓர், இந்த லெட் சல்ஃபைடு, ஜிங்க் சல்ஃபைடு அண்ட் காப்பர் சல்ஃபைடு, இந்த ஓர் கூட நீங்க கான்சென்ட்ரேட்டட் ஓர் தான் எடுத்திருக்கீங்க. பட் ஸ்டில் அது வந்து 100% கான்சென்ட்ரேட் ஓரா இருக்காது. இது கூட ஒரு 10% அன்வான்டட் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அந்த அன்வான்டட் இம்பியூரிட்டிஸும் இதோட சேர்ந்து இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். சோ லெட் அஸ் see what is it. இங்க பாருங்க, இந்த ரோஸ்டிங் பண்ணும்போது அந்த சல்ஃபைடு ஓர்ஸ இம்பியூரிட்டிஸ் சிலதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ், இது எல்லாமே இம்பியூரிட்டிஸா அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓர்ல இருக்கும். அப்ப இதெல்லாம் என்னவா மாறும்னா நம்மளோட ஆக்சிஜன் கூட வச்சு ஹீட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் வாலடைல் ஆக்சைட்ஸா மாறிடும். வாலடைல்னா என்ன? இவாபரேட் ஆகி போயிடும். சோ இங்க ஃபார்ம் ஆகிற ஆக்சைட்ஸ் வந்து இவாபரேட் ஆகி போயிடும். சோ லெட் அஸ் see the equations. சோ ஆர்சனிக் எடுத்திருக்கோம். சோ இதுவும் நம்ம ஆக்சிஜன் தானே பாஸ் பண்ணிருக்கோம். சோ இட் ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் and gets converted to arsenic oxide. So உங்களோட புக்ல ஃபார்முலா தப்பா இருக்கு. AS3O2 கொடுத்திருக்காங்க. So it is AS2O3. Please change it. Okay, next பாத்தீங்கன்னா இன்னொரு impurity பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் ஆக்சிஜன் கூட சேரும்போது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது சல்ஃபர். சல்ஃபர் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது இட்ஸ் கன்வெர்டட் டு சல்ஃபர் டை ஆக்சைடு. சோ இது எல்லாமே நமக்கு என்னது? இம்பியூரிட்டிஸ். இதெல்லாம் ஒரு 10% ஆஃப் இம்பியூரிட்டிஸ் தட் இஸ் present along with the concentrated ore. So that all will be converted to volatile oxide and gets evaporated. So இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? roasting. So easily you can understand the process. Converting the sulfide ores into its metal oxide is called as roasting. Fine. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போலாம். That is your calcination. இந்த ப்ராசஸ பத்தி நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து we are taking same as concentrated ore. அதே concentrated ore எடுக்கிறோம். சோ இங்க எடுக்கிற ஓர் என்னன்னு நமக்கு தெரியணும். ஒன்னு வந்து கார்பனேட் ஓர், இன்னொன்னு வந்து ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஹைட்ரேட்டட் மாலிகூல்ஸ் இருக்கிற ஒரு ஆக்சைடு ஓர் வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் மூலமா நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கார்பனேட் இருக்கிறது. சோ 2 ஓர்ஸ் எடுக்கிறோம். வேறஸ் ரோஸ்டிங்ல வந்து ஒரு ஓர் எடுத்தோம். தட் இஸ் ரோஸ் RS சல்ஃபைடு ஓர். சோ ஈஸியா நீங்க இந்த ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஹியர் we have taken the concentrated ore and strongly heated in the absence of air.
அங்க வந்து presence of excess air, இங்க பாருங்க in the absence of air. ஒரு process absence of airல பண்ணோம்னா அந்த processக்கு பேரு destructive distillation. So அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. It's not given in the book but still you remember. So அந்த processக்கு பேரு தான் absence of air. அதே வந்து நான் கார்பனேட்டட் ஓர் சொன்னேன். அடுத்த ஓர் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர்ஸ். அப்ப அங்க என்ன இருக்கும், வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். நீங்க நல்லா ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன ஆயிரும், மாய்ஸ்சரா எஸ்கேப் ஆயிரும். தட் ஆல்சோ யூ ஹேவ் டு ரிமெம்பர். மாய்ஸ்சரா எஸ்கேப் ஆகிறது கூட வேற ஏதாவது சம் ஆர்கானிக் மேட்டர் அந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸ் அதுல இருந்தாலும் அது வந்து ஓர்ல இருந்து, அந்த போரஸ் ஓர்ல இருந்து வெளியில வந்துரும். போரஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். அந்த ஓர்ல இருக்கிற போரஸ் மூலமா, அந்த ஹோல்ஸ் மூலமா, போர்ஸ் மூலமா ஆல் தி ஆர்கானிக் மேட்டர் வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட். சோ இந்த மாதிரியான மெத்தட் வந்து நம்ம சில டைம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னு சொல்லலாம், அல்லது லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். சோ ப்ரீவியஸ் மெத்தட் வந்து எக்ஸஸ், இங்க வந்து லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் ஆர் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். சோ கால்சினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் டு கார்பனேட் ஓர் அண்ட் ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர்ஸ். அப்ப ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓரா இருந்தா அங்க வாட்டர் மாலிகுல் இருக்கும். நம்ம ஹீட் பண்ணும்போது அது மாய்ஸ்சரா இவாபரேட் ஆகி போயிடும். ஈவன் ஏதாவது அன்வான்டட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருந்தாலும் அதுவும் அந்த ஓர்ல இருக்கிற போர்ஸ் மூலமா வெளியில வந்துரும். சோ இதுதான் நமக்கு கால்சினேஷனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நம்ம ரியாக்ஷன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். So if you see in during calcination of carbonate ore, first carbonate ore பார்க்கலாம், அடுத்தது வந்து ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர்ஸை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கார்பனேட் ஓர்ல பார்க்கும்போது இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். சோ லெட் us see some examples. We have taken lead carbonate. இங்க lead carbonate. சோ எல்லா ஓரும் கார்பனேட்டட் ஓர்ஸ் தான். இந்த மெத்தட் மூலமா நம்ம ஆக்சைடா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ lead carbonate on heating in the absence of air or limited supply of air, it gets converted to lead oxide, expelling carbon dioxide. நெக்ஸ்ட் இங்க பாருங்க கால்சியம் கார்பனேட். இதை ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஆகும் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் கார்பனேட். இட் ஹாஸ் பீன் கன்வெர்டட் டு ஜிங்க் ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு வித் கார்பன் டை ஆக்சைடு. இது பாருங்க MgCO3 CaCO3, it is dolomite. டாலமைட்னா டால்னா மல்டிப்ளை, அப்ப MgCO3 into CaCO3 அதான் யூசுவலா நம்ம சொல்லுவோம். On heating in the absence of air, it gets converted to magnesium oxide, calcium oxide and carbon dioxide. So what we record has been obtained. So எல்லா கார்பனேட்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ கன்வெர்ட் ஆயிருச்சு. இது கார்பனேட் ஓர்ல. சோ நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா ஹைட்ரேட்டட் ஓர் இருக்குது. ஓகே, சோ இப்போ நம்ம ஹைட்ரேட்டட் ஓர்ல என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ ஹைட்ரேட்டட் ஓரா இருந்து என்ன இவாபரேட் ஆகும், வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இவாபரேட் ஆயிரும், வேப்பரா இவாபரேட் ஆயிரும். லெட் us see the example. இங்க பாருங்க ஃபெரிக் ஆக்சைடு எடுத்திருக்கிறோம். ஃபெரிக் ஆக்சைடு எடுத்து ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. சோ இந்த ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு எடுத்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது, அதோட கரஸ்பாண்டிங் ஃபெரிக் ஆக்சைடு வித் வாட்டர் மாலிகூல்ஸ். ஹைட்ரேட்டடா எடுத்தது, வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து வேப்பரா போயிடுச்சு, கேஷியஸ் ஃபார்ம்ல போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, அலுமினியம், ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு. இதை ஹீட் பண்ணும்போது அலுமினியம் ஆக்சைடு தனியாவும் வாட்டர் மாலிகூல்ஸ் தனியாவும் போயிருச்சு. சோ நீங்க ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இவாபரேட் ஆகி போயிடும். சோ இந்த மாதிரி பண்ற அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் கால்சினேஷன். ஹோப் இந்த கன்வெர்ட்டிங் ஓர்ஸ் இன்டு மெட்டல் ஆக்சைட்ஸ்ல டூ மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரோஸ்டிங், தி அதர் ஒன் இஸ் யுவர் calcination. Hope you have understood this two topics. இப்போ இதுக்கு ரிலேட்டடான ரிவ்யூ क्वेश्चंस we'll see. The first question பாருங்க, 1 mark. Sulfide ore is converted to oxide form by using the process ROS. நான் சொன்ன RS அப்படின்னு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். சோ அப்ப நீங்க ஈஸியா ரோஸ்டிங் அப்படின்னு ஆன்சர் எழுதிடலாம். The next question is roasting of sulfide ore gives the gas A. அப்புறம் A is a colorless gas. Aqueous solution of A is acidic. What is the gas A? It's nothing but SO2. Third question பார்க்கலாம். The process of ore into metal oxide with absence of air. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் சொன்ன, calcination. இதே in the presence of air அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா you can easily write it as roasting.
இப்போ fourth question பார்க்கலாம். Which one of the following reaction represents calcination? So calcination இருந்தா ஒன்னு hydrated ore இருக்கணும், oxides இருக்கணும், அல்லது carbonates இருக்கணும். இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு? Carbonates இருக்கு. So easily you can select this answer. Next 2 mark questions பார்க்கலாம். 2 mark question பொறுத்த வரைக்கும் what is roasting? அது உங்களுக்கு ஈஸியா எழுதிடுவீங்க. The next question is how will you manage SO2 produced during roasting process? So அது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கு, நீங்க அதை படிச்சுக்கலாம் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல. Third question வந்து in the extraction of metal, ore is first converted to metal oxide before reduction into metal. Why? So இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்லைடு, அதுக்கு ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ண. Hope you have understood that. இப்போ 3 mark questions பார்க்கலாம். 3 marks வந்து ஒரே ஒரு question. Write the difference between roasting and calcination. So some 5 points கிட்டத்தட்ட நீங்க எழுதணும். In the presence of excess air, in the absence of air, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், எது வந்து எதுவா கன்வெர்ட் ஆகுது, ஸோ அதை பத்தி எல்லாம் வந்து you have to write it briefly. இப்போ 5 marks பாருங்க. One question. What are the various steps involved in the extraction of pure metals from their ores? So அந்த extraction process iron oxide எடுத்துக்கிட்டு you have to explain in brief. Hope you have understood the two process. So roasting and calcination இத பத்தி நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. See you all in the next video.